எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 1. பாரசீக அரசனான சீருசின் முதல் ஆண்டில் எரேமியாசு வழியாக ஆண்டவர் சொல்லியிருந்தது நிறைவேறும்படி பாரசீக அரசன் சீருசின் மனத்தை ஆண்டவர் தூண்டிவிட்டார். அதனால் அவன் தன் நாடெங்கும் ஓராணை பிறப்பித்து அதை எழுத்து மூலமும் வெளியிட்டான். பாரசீக அரசனான சீருஸ் சொல்லுவதாவது: விண்ணகக் கடவுளான ஆண்டவர் மண்ணிலுள்ள எல்லா அரசுகளையும் எனக்கு அடிமைப்படுத்தியுள்ளார். மேலும் யூதேயாவிலுள்ள எருசலேமில் தமக்கு ஒரு கோவிலை கட்டும்படி அவர் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். உங்கள் நடுவே அவருடைய மக்கள் யாரேனும் உண்டா? அவர்களோடு அவர்களின் கடவுள் இருப்பாராக. அவர்கள் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ராயேலரின் கடவுளான ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எருசலேமில் எழுந்தருளியிருக்கும் கடவுளே உண்மை கடவுள். அக்குலத்தார் எங்கெங்கு வாழ்ந்து வரினும் அவர்கள் எருசலேமிலுள்ள தங்கள் கடவுளுடைய ஆலயத்திற்கு காணிக்கைகளை ஒப்புக் கொடுப்பதோடு பொன்னும் வெள்ளியும் ஏனைய பொருட்களும் ஆடு மாடுகளும் அவர்களுக்கு கொடுத்து உதவுவார்களாக என்பதே அக்கட்டளை. அப்போது எருசலேமிலிருந்த ஆண்டவரின் ஆலயத்தை திரும்பவும் கட்டி எழுப்புவதற்காக யூதா பென்யமீன் குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியரும் கடவுளின் ஆவியால் ஏவப்பட்டிருந்த அனைவரும் முன் வந்தனர். சுற்றிலும் உள்ள ஊர்களில் வாழ்ந்து வந்த அனைவரும் காணிக்கையாக கொடுத்திருந்தவற்றை தவிர பொன் வெள்ளி பாத்திரங்களையும் மற்ற பொருட்களையும் மிருகங்களையும் தட்டுமுட்டுகளையும் அவர்களுக்கு கொடுத்து உதவினர். மேலும் நபுகோதனசார் எருசலேமிலிருந்து எடுத்து வந்து தன் கடவுளின் கோவிலில் வைத்திருந்த ஆண்டவரின் ஆலய பாத்திரங்களை சீருஸ் திருப்பிக் கொடுத்து விட்டான். அவற்றை பாரசீக அரசனான சீருஸ் கஸ்பாரின் மகன் மித்ரி தாத்திசின் மூலம் யூதாவின் தலைவனான சஸ்பசாரிடம் கொடுத்தான். அவையாவன: பொற்பாத்திரங்கள் 30, வெள்ளிப்பாத்திரங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வேறு வகை வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பாத்திரங்கள் 1000, பொன் வெள்ளி பாத்திரங்கள் 5400. இவற்றையெல்லாம் சஸ்பசாரும் பபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பின யூதர்களும் கொண்டு வந்திருந்தனர். எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 2. பபிலோனிய அரசன் நபுகோதனசார் பபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு சென்றவர்களுள் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கும் யூதேயாவிலுள்ள தத்தம் ஊருக்கும் திரும்பி வந்த யூதர்களின் எண்ணிக்கையாவது: எரோபாபேலோடு வந்தவர்கள் யோசுவா, நெகேமியா, சராயியா, ரகேலகியா, மர்தோக்கே, பெல்சான், மெஸ்பார், பெகேயி, ரேகும், பானா ஆகியோர். இஸ்ராயேல் மக்களுள் ஆடவரின் கணக்காவது: பாரோசின் சந்ததியார் 2172 பேர், செப்பாத்தியாவின் சந்ததியார் 372 பேர், ஆரேயாவின் சந்ததியார் 775 பேர், யோசுவா யோவாபின் வழிவந்த பாகத் மோவாபின் சந்ததியார் 2812 பேர், ஏலாமின் சந்ததியார் 1254 பேர், ஜெத்துவாவின் சந்ததியார் 945 பேர், சக்காயியின் சந்ததியார் 760 பேர், பாணியின் சந்ததியார் 642 பேர், பேபாயின் சந்ததியார் 623 பேர், அஜகாத்தின் சந்ததியார் 1222 பேர், அதோனிகாமின் சந்ததியார் 666 பேர், பெகாயியின் சந்ததியார் 2056 பேர், ஆதினின் சந்ததியார் 454 பேர், எசெக்கியாவின் மகன் ஆத்தேரின் சந்ததியார் 98 பேர், பெசாயியின் சந்ததியார் 323 பேர், யோராவின் சந்ததியார் 112 பேர், ஹசூமின் சந்ததியார் 223 பேர், கெப்பாரின் சந்ததியார் 95 பேர், பெத்லெகேமில் வாழ்ந்தவருள் 123 பேர், நெதுபாவில் வாழ்ந்தவருள் 56 பேர், அனத்தோத்தில் வாழ்ந்தவருள் 128 பேர், அஸ்மவேத்தில் வாழ்ந்தவருள் 42 பேர், கரியாத்தியாரின் செபிரா பெரோத் நகரத்தார் 743 பேர், ராமா காபாவா நகரத்தார் 621 பேர், மக்மாசு நகரத்தார் 122 பேர், பேத்தேல் ஹாயி நகரத்தார் 223 பேர், நெபோவின் மக்களிலே 52 பேர், மெக்பீஸின் மக்களிலே 156 பேர், மற்றொரு ஏலாமின் மக்களிலே 1254 பேர், ஹரீமின் மக்களிலே 320 பேர், லோத் ஹதித் ஒனோ நகரத்தார் 725 பேர், எரிகோ நகரத்தார் 345 பேர், செனாவா நகரத்தார் 3630 பேர். குருக்களிலே யோசுவா குலத்து சதாயியாவின் மக்களில் 973 பேர், எம்மோரின் மக்களிலே 1052 பேர், பெசூரின் மக்களிலே 1247 பேர், ஹரீமின் மக்களிலே 1017 பேர். லேவியர்களிலே ஒதோவியாவின் புதல்வரான யோசுவா
கெத்மிகேல் என்பவர்களின் மக்களிலே 74 பேர். பாடகர்களுள் அசாப் மக்களிலே 128 பேர். வாயிற்காவலரின் மக்களான செல்லும், ஆதேர், தேல்மோன், ஆக்கூப், ஹத்திதா, சோபாயி முதலியோரின் மக்களிலே மொத்தம் 139 பேர். ஆலய ஊழியர்களிலே சீகாவின் மக்கள், கசுவாவின் மக்கள், தாப்பவோத்தின் மக்கள், செரோசின் மக்கள், சியாவின் மக்கள், பதோனின் மக்கள், லெபனாவின் மக்கள், ஹகபாவின் மக்கள், ஆக்கூப் மக்கள், ஹக்காப்பின் மக்கள், செம்லாயின் மக்கள், ஹானானின் மக்கள், காத்தேலின் மக்கள், காஹேரின் மக்கள், ராவையாவின் மக்கள், ராசீனின் மக்கள், நெகோதாவின் மக்கள், கசாமின் மக்கள், ஆசாவின் மக்கள், பசேயாவின் மக்கள், பெசையேயின் மக்கள், ஆசேனாவின் மக்கள், முனீமின் மக்கள், நெபுசீமின் மக்கள், பக்பூகின் மக்கள், ககூபாவின் மக்கள், ஹாரூரின் மக்கள், பெசுலூத்தின் மக்கள், மகீதாவின் மக்கள், ஹர்சாவின் மக்கள், தேமாவின் மக்கள், நாசியாவின் மக்கள், ஹாதிபாவின் மக்கள். சாலமோனின் ஊழியர்களுடைய மக்களிலே சொத்தாயின் மக்கள், சொபெரேத்தின் மக்கள், பருதாபின் மக்கள், யாலாவின் மக்கள், தெர்கோனின் மக்கள், கெத்தேலின் மக்கள், சப்பாத்தியாவின் மக்கள், ஹாதீலின் மக்கள், அசேபெயீம் வழிவந்த பொகெரேத்தின் மக்கள், அமீயின் மக்கள் ஆகியோர். இவ்வாறு எல்லா ஆலய ஊழியர்களும் சாலமோனின் ஊழியர்களுடைய மக்களும் சேர்ந்து 392 பேர். மேலும் தெல்மலா, தேலார்சா, கெரூப், அதோன், எமேர் என்ற ஊர்களிலிருந்து புறப்பட்டு வந்தவர்களில் தாங்கள் இஸ்ராயேலின் வழிவந்தவர் என்று நிரூபிக்க முடியாமல் இருந்தவர்களுள் தலாயியாவின் மக்களும் தொபியாசின் மக்களும் நெக்கோதாவின் மக்களும் சேர்ந்து 652 பேர். இதுவுமன்றி குருக்களின் மக்களான ஹோப்பியாவின் மக்களும் அக்கோஷின் மக்களும் கலாத் ஊரானான பேர்ச்செலாயின் புதல்வியருள் ஒருத்தியை மணந்து கொண்டதனால் அவர்கள் பெயரால் அழைக்கப்பட்ட பேர்ச்செலாயின் மக்களும் ஆகிய இவர்கள் தங்கள் தலைமுறை அட்டவணையை தேடியும் அடையாததால் அவர்கள் குருத்துவ பணியினின்று நீக்கப்பட்டனர். அதேர்சதா அவர்களை பார்த்து, அறிஞனும் உத்தமனுமான ஒரு குரு தோன்றும் வரை நீங்கள் உள்தூயக பொருட்களில் எதையும் உண்ணக்கூடாது என்று சொன்னான். முன் சொல்லப்பட்டோர் அனைவரும் சேர்ந்து 42,360 பேர். அவர்களைத் தவிர அவர்களின் ஊழியர்களில் ஆணும் பெண்ணுமாய் 7,337 பேர் இருந்தனர். இவர்களிடையே பாடகரும் பாடகிகளும் 200 பேர். அவர்களுடைய குதிரைகள் 736, கோவேறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. குலத்தலைவர்களுள் சிலர் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் ஆலயத்தை அடைந்தபோது ஆலயத்தை அதன் பழைய இடத்திலேயே கட்டி எழுப்பும்படி மனமுவந்து காணிக்கைகளை கொடுத்தனர். அவர்கள் தத்தம் வசதிக்கேற்ப வேலை செலவுக்கு 61,000 பொற்கட்டிகளையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் குருக்களுக்கு 100 உடைகளையும் கொடுத்தனர். குருக்களும் லேவியர்களும் மக்களில் பலரும் பாடகரும் வாயிற்காவலரும் ஆலய ஊழியரும் தத்தம் நகர்களிலும் இஸ்ராயேலர்கள் யாவரும் தத்தம் நகர்களிலும் குடியேறினார்கள். எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 3. தத்தம் நகரங்களிலே வாழ்ந்து வந்த இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் 7ஆம் மாதத்திலே எருசலேமில் ஒன்று கூடினர். அப்பொழுது யோசதேக்கின் மகன் யோசுவாவும் அவருடன் குருக்களும் சலாத்தியேலின் மகன் ஜெரோபாபேலும் அவர் சகோதரர்களும் சேர்ந்து கடவுளின் மனிதரான மோயிசனின் திருச்சட்ட நூலில் எழுதியுள்ளவாறு தகன பலிகளை ஒப்புக்கொடுக்கும்படி இஸ்ராயேலின் கடவுளுக்கு ஒரு பீடம் எழுப்பினார்கள். அவர்களை சுற்றி வாழ்ந்து வந்த மக்கள் அவர்களை அச்சுறுத்தியும் அவர்கள் கடவுளுடைய பீடத்தை அது முன்பு இருந்த இடத்திலேயே அமைத்தனர். அதன் மேல் காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு தகன பலி செலுத்தி வந்தனர். திருச்சட்ட நூலில் எழுதியள்ளவாறு அவர்கள் கூடார திருவிழாவை கொண்டாடினர். அன்றாட கடமைகளை முறைப்படி நிறைவேற்றி நாளும் தகனப்பலி செலுத்தி வந்தனர். அதற்கு பிறகு ஆண்டவரின் திருநாட்களான அமாவாசை நாட்களிலும் மற்ற கொண்டாட்டங்களின் போதும் தகனப்பலிகள் செலுத்தப்பட்டன. அத்தோடு காணிக்கைகளும் ஒப்பு கொடுக்கப்பட்டன. 7வது மாதத்தின் முதல் நாளிலிருந்து அவர்கள் ஆண்டவருக்கு தகனப்பலியை ஒப்பு கொடுத்து வந்தார்கள். ஆனால் கடவுளுடைய ஆலயத்திற்கு இன்னும் அடிக்கல் நாட்டப்படவில்லை. அப்பொழுது பாரசீக அரசன் சீருசின் கட்டளைப்படி அவர்கள் கொத்தர்களுக்கும் தச்சர்களுக்கும் பணம் கொடுத்தார்கள். மேலும் லீபானிலிருந்து யோப்பேக் கடலுக்கு கேதுரு மரங்களை கொண்டு வரும்படி சீதோன், தீர் நகரத்தாருக்கு உணவு, பானம், எண்ணெய் முதலியன கொடுத்தனர். அவர்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்த 2ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில்
சலாத்தியேலின் மகன் ஜெரோபாபேலும் யோசதேக்கின் மகன் யோசுவாவும் அவர்களுடைய உடன்குருக்களும் லேவியர்களும் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமிற்கு திரும்பி வந்திருந்த எல்லாருமே ஆண்டவருடைய ஆலய வேலையை தொடங்கினர். இவ்வேலையை விரைவில் முடிக்க 20 அதற்கும் மேற்பட்ட வயதினரான லேவியர்களை நியமித்தனர். மேலும் ஆலய வேலை செய்து வந்தவர்களை ஊக்குவிப்பதற்காக யோசுவாவும் அவன் புதல்வரும் சகோதரர்களும் கேத்மிகேலும் அவனுடைய புதல்வரும் சகோதரர்களும் கேத்மிகேலும் அவனுடைய புதல்வரும் யூதாவின் புதல்வர்களும் முன்வந்தனர். கெனாதாத்தின் புதல்வர்களும் அவர்களுடைய சகோதரர்களான லேவியர்களும் அவ்விதமே முன்வந்தனர். கொத்தர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அடித்தளமிட்டபின் இஸ்ராயேல் அரசர் தாவீது கட்டளையிட்டிருந்தவாறு கடவுளை புகழ்வதற்காக அணி செய்யப்பட்ட ஆடைகளை உடுத்தியிருந்த குருக்கள் எக்காலங்களோடும் ஆசாப்பின் மக்களான லேவியர்கள் தாளங்களோடும் அங்கு வந்து நின்றனர். அவர்கள் பாடல்களை பாடி, ஆண்டவர் நல்லவர், ஏனெனில் அவரது இரக்கம் இஸ்ராயேல் மீது என்றென்றும் உள்ளது என்று ஆண்டவரை போற்றி புகழ்ந்தனர். மக்கள் எல்லாரும் அவரை புகழ்ந்து ஆண்டவரின் ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதை எண்ணி மகிழ்ச்சி கொண்டாடினர். பழைய ஆலயத்தை கண்டிருந்த குருக்கள், லேவியர், குலத்தலைவர்கள், மக்களின் மூப்பர் ஆகியோரில் பலர் புது ஆலயத்திற்கு போடப்பட்டிருந்த அடித்தளத்தை கண்டு உரத்த குரலில் அழுதனர். வேறு பலரோ மகிழ்ச்சி குரல் எழுப்பினர். ஆனால் மகிழ்ச்சி குரலையும் அழுகை குரலையும் பிரித்துணர எவராலும் முடியவில்லை. ஏனெனில் வெகு தூரம் கேட்கும்படி மக்கள் பெரும் கூச்சலிட்டனர். எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 4. அடிமைத்தனத்தினின்று திரும்பியிருந்த மக்கள் இஸ்ராயேலின் கடவுளான ஆண்டவருக்கு ஆலயம் கட்டி வந்ததை யூதா பென்யமீன் குலத்தாரின் பகைவர் அறிய வந்தனர். எனவே அவர்கள் ஜெரோபாபேலிடமும் குலத்தலைவர்களிடமும் வந்து, உங்களோடு சேர்ந்து நாங்களும் வேலை செய்வோம். ஏனெனில் நீங்கள் வழிபட்டு வரும் கடவுளையே நாங்களும் வழிபட்டு வருகிறோம். அசீரிய அரசன் ஆசோர் தத்தான் எங்களை இங்கு கொண்டு வந்த நாள் முதல் நாங்கள் அவருக்கே பலி செலுத்தி வருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஜெரோபாபேலும் யோசுவாவும் இஸ்ராயேலின் குலத்தலைவர்களான மற்றவர்களும் அவர்களை பார்த்து, உங்களோடு சேர்ந்து நாங்கள் எங்கள் கடவுளுக்கு ஆலயம் கட்டுவது முறையன்று. மாறாக பாரசீக அரசனான சீருஸ் கட்டளையிட்டுள்ளவாறு நாங்கள் மட்டுமே எங்கள் கடவுளான ஆண்டவருக்கு ஆலயம் எழுப்புவோம் என்று மறுமொழி கூறினர். ஆதலால் அந்நாட்டு மக்கள் யூதாவின் மக்கள் செய்து வந்த ஆலய வேலையை தடுக்கவும் அதற்கு இடையூறாய் நிற்கவும் தொடங்கினர். மேலும் இவர்கள் பாரசீக அரசன் சீருசின் ஆட்சி காலம் முழுவதும் பாரசீக அரசனான தாரியுஸ் ஆட்சிக்கு வருமளவும் அவர்களின் திட்டங்களை சீர்குலைக்கும் வண்ணம் சிலரை தூண்டிவிட்டு அவர்களுக்கு கையூட்டு கொடுத்து வந்தனர். அசுவேருஸ் அரியணை ஏறிய போது யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருந்தவர்களுக்கு எதிராக அவர்கள் குற்றம் சாட்டினர். அரசன் அர்தக்சேர்ச்செகின் ஆட்சியின் போது பெசலாமும் மித்திரி தாத்தும் தபையேலும் இவர்களைச் சேர்ந்த மற்றவர்களும் பாரசீக அரசன் அர்தக்சேர்ச்செசுக்கு ஒரு மனு எழுதினர். அது சீரியா மொழியிலும் சீரியா எழுத்திலும் எழுதப்பட்டிருந்தது. ரேகும் பேயல் தேயமும் எழுத்தன் சம்சாயியும் எருசலேமிலிருந்து அரசன் அர்தக்சேர்ச்செசுக்கு கீழ்கண்டவாறு ஒரு மனு எழுதினர். ரேகும் பேயல் தேயம், எழுத்தன் சம்சாயி, அவர்களைச் சேர்ந்தவர்களாகிய தீனையர், அபர்ச்சதாக்கேயர், தெற்பாலையர், அபர்ச்சேயர், அர்கேவியர், பபிலோனியர், சூசங்கியர், தெகாவியர், ஏலாமியர் ஆகிய அனைவரும் மாட்சிமையும் மேன்மையும் பொருந்திய அசேனபார் கூட்டி வந்து சமாரியாவின் நகரங்களிலும் நதியின் அக்கறையிலுள்ள மற்ற நாடுகளிலும் சமாதானத்தோடு குடியேறி வாழச் செய்திருந்த மற்ற மக்களுமே அம்மனுவை எழுதினர். அவர்கள் அர்தக்சேர்ச்சஸ் மன்னனுக்கு எழுதி அனுப்பிய மனு வருமாறு: அரசர் அர்தக்சேர்ச்சஸ் அவர்களுக்கு நதிக்கு அக்கறையில் வாழும் ஊழியர் நாங்கள் வாழ்த்து கூறுகிறோம். அரசர் அறிய வேண்டியதாவது, உம்மிடமிருந்து எங்களிடம் வந்துள்ள யூதர்கள் கலகம் மிகுந்த தீங்கு நிறைந்த நகரான எருசலேமில் கூடி அதன் மதில்களை திரும்ப கட்டி வருகிறார்கள். இவ்வாறு இந்நகரும் அதன் மதில்களும் கட்டப்படுமானால் அவர்கள் இனி உமக்கு திரை செலுத்த மாட்டார்கள், வரி தீர்வை முதலியவற்றையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் அரசருக்குரிய வருமானம் குறையும் என்பதையும் அரசருக்கு அறிவிக்க விரும்புகின்றோம். நாங்களோ உமது அரண்மனையில் உண்ட உப்பை நினைவில் கொண்டிருப்பதாலும் அரசருக்கு தீங்கு இழைப்பது பெருங்குற்றம் என்று எண்ணுவதாலும் நாங்கள் இம்மனு மூலம் அரசருக்கு இதை தெரியப்படுத்தி இருக்கின்றோம். எனவே உம்முடைய முன்னோரின் வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் இந்நகர் அரசர்களுக்கும் நாடுகளுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கலகக்கார நகர் என்றும் அதில் தொன்று தொட்டு போர்கள் நிகழ்ந்து வந்துள்ளன என்றும் அதன் பொருட்டே அது அழிவுற்றது என்றும் அதில் படித்து அறியலாம். ஆகையால் இந்நகர் எழுப்பப்பட்டு அதன் மதில்கள் கட்டப்படுமாயின்
நதிக்கு அக்கறையில் உள்ள நாடுகள் உமக்கு சொந்தமாகா என்பதை அரசருக்கு தெரிவிக்கின்றோம். அப்பொழுது ரேகும் பேயல்தேயம் எழுத்தன் சம்சாயி ஆகியோருக்கும் சமாரியாவில் வாழ்ந்து வந்த இவர்கள் கூட்டத்தாருக்கும் நதிக்கு அக்கறையில் வாழ்ந்து வந்த மற்றவர்களுக்கும் வணக்கமும் சமாதானமும் கூறி அரசன் எழுதி அனுப்பிய மறுமொழியாவது, நீங்கள் அனுப்பிய மனு எம் முன்னிலையில் தெளிவாய் வாசிக்கப்பட்டது. எனவே வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்க்கும்படி கட்டளையிட்டோம். அப்பொழுது தொன்று தொட்டு அந்நகர் அரசர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து வந்துள்ளது என்றும் அதிலே குழுப்பங்களும் போர்களும் இருந்து வந்துள்ளன என்றும் அறிய வந்தோம். மேலும் எருசலேமில் மிக்க ஆற்றல் படைத்த அரசர்கள் இருந்திருக்கின்றனர். இவர்கள் நதிக்கு அக்கறையிலுள்ள நாடுகளையெல்லாம் அடிமைப்படுத்தி அவற்றினின்று திரை, வரி, தீர்வை முதலியவற்றை வாங்கிக் கொண்டிருந்தனர் என்றும் தெரிகிறது. எனவே இப்போது நமது முடிவை கேளுங்கள். எம்மிடமிருந்து மறுகட்டளை பிறக்கும் வரை அந்த மனிதர்கள் அந்நகரை கட்டி எழுப்பாதபடி அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். இக்கட்டளையை நிறைவேற்றுவதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அரசர்களுக்கு எதிராக தீய சக்திகள் சிறிது சிறிதாக வளரும். அர்தக்சேர்சஸ் அரசனின் கட்டளையானது ரேகும் பேயல்தேயம் எழுத்தன் சம்சாயி ஆகியோருக்கும் இவர்களுடைய கூட்டத்தாருக்கும் முன்பாக வாசிக்கப்பட்டது. அவர்கள் எருசலேமில் இருந்த யூதர்களிடம் விரைந்து சென்று தங்கள் ஆயுத பலத்தால் அவர்கள் வேலை செய்யாதபடி தடுத்தனர். எனவே எருசலேமில் கடவுளின் ஆலய வேலை தடைபட்டது. பாரசீக அரசன் தாரியுஸ் ஆட்சியின் 2ஆம் ஆண்டு வரை இந்நிலை நீடித்தது. எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 5. ஆயினும் இறைவாக்கினர் ஆக்கேயும் அத்தோவின் மகன் சக்கரியாசும் யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த யூதர்களிடம் இஸ்ராயேலின் கடவுள் பெயரால் இறைவாக்கு உரைத்தனர். அப்போது ஜெரோபாபேலின் மகன் சலாத்தியேலும் யோசதேக்கின் மகன் யோசுவாவும் எருசலேமில் கடவுளின் ஆலயத்தை திரும்பவும் கட்டத் தொடங்கினர். இறைவாக்கினரும் அவர்களுக்கு உதவியாக இருந்தனர். அக்காலத்தில் நதிக்கு அக்கறையில் ஆளுநராயிருந்த தாத்தனாயியும் ஸ்தார்பூஜனாயியும் இவர்களைச் சேர்ந்தவர்களும் அவர்களிடம் வந்து, இவ்வாலயத்தை கட்டவும் இதன் சுவர்களை எழுப்பவும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தவன் யார் என்று கேட்டனர். அதற்கு நாங்கள் இவ்வாலயத்தை எழுப்ப காரணமாயிருந்தோரின் பெயர்களை அவர்களுக்கு கூறினோம். கடவுளின் அருள் யூத மக்களின் மூப்பரோடு இருந்ததால் அவர்களை வேலை செய்யாதவாறு தடுக்க ஒருவராலும் முடியவில்லை. ஆயினும் இக்காரியம் தாரியுசுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் யூதர்கள் தங்கள் நியாயங்களை அவரிடத்திலேயே சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. நதிக்கு அக்கறையில் ஆளுநனாய் திகழ்ந்து வந்த தாத்தனாயியும் ஸ்தார்பூஜனாயியும் இவர்கள் கூட்டத்தைச் சேர்ந்த அர்பசாக்கேயரும் அரசன் தாரியுசுக்கு எழுதி அனுப்பிய கடிதம் வருமாறு, தாரியுஸ் அரசருக்கு வணக்கம். அரசர் அறிய வேண்டியதாவது, நாங்கள் யூதேயா நாட்டிலுள்ள பெரும் கடவுளின் ஆலயத்திற்கு போனோம். அது பொழியப்படாத கற்களால் கட்டப்பட்டு வருகிறது. அவற்றின் மேல் உத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேலை நுணுநுணுக்கமாகவும் விரைவாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அவர்களுடைய மூப்பர்களை நோக்கி, இவ்வாலயத்தை கட்டவும் இச்சுவர்களை எழுப்பவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவன் யார் என்று கேட்டோம். மேலும் தங்களுக்கு அறிவிக்கும் எண்ணத்துடன் அவர்களுடைய பெயர்களையும் கேட்டோம். அவர்களுள் பெரியோராய் திகழ்வோரின் பெயர்களையும் எழுதி கொண்டோம். அவர்கள் எங்களுக்கு சொன்ன மறுமொழியாவது, நாங்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளானவரின் ஊழியர்கள். பல ஆண்டுகளுக்கு முன் இஸ்ராயேலின் மாமன்னர் ஒருவரால் கட்டப்பட்ட ஆலயத்தை திரும்பவும் கட்டிக்கொண்டிருக்கிறோம். எம் முன்னோர் விண்ணக கடவுளுக்கு கோபம் மூட்டினதால் அவர் அவர்களை பபிலோனிய அரசனும் கல்தேயனுமான நபுகோதனசாருடைய கைகளில் ஒப்புவித்தார். அவர் இவ்வாலயத்தை அழித்து மக்களை பபிலோனுக்கு சிறைப்படுத்திச் சென்றார். ஆனால் பபிலோனிய அரசர் சீருஸ் தம் ஆட்சியின் முதல் ஆண்டில் இவ்வாலயத்தை கட்டி எழுப்பும்படி ஓர் ஆணை பிறப்பித்தார். மேலும் எருசலேம் ஆலயத்தினின்று நபுகோதனசார் பபிலோன் கோவிலுக்கு எடுத்துச் சென்றிருந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை அரசர் சீருசே பபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து கொடுத்தார். சாஸ்பசாரை இந்நாட்டின் ஆளுநராக அவரே நியமித்து அவரின் கைகளில் அவற்றை ஒப்படைத்தார். அரசர் அவரை பார்த்து, நீ இப்பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் எருசலேமில் உள்ள ஆலயத்தில் வை. கடவுளின் ஆலயம் அது முன்பு இருந்த இடத்திலேயே எழுப்பப்படட்டும் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார். எனவே அந்த சாஸ்பசார் எருசலேமிற்கு வந்து கடவுளுடைய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அன்று முதல் இன்று வரை அது கட்டப்பட்டு வந்தாலும் அது இன்னும் முடிவடையவில்லை என்றார்கள். ஆகவே இப்போது அரசர் விரும்பினால் பபிலோனிலுள்ள அரசரது நூல் நிலையத்தில் தேடி பார்த்து எருசலேமில் கடவுளின் ஆலயம் எழுப்பப்படும்படியாக சீருஸ் அரசர் ஆணை விடுத்தது உண்மைதானா என்று பார்க்கவும்,
இது பற்றி அரசரின் விருப்பம் என்ன என்று எங்களுக்கு தெரிவிக்கவும் வேண்டுகிறோம். எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 6. தாரியுஸ் அரசன் கட்டளையிடவே பபிலோனிலுள்ள நூல் நிலையத்தை துருவி பார்க்கத் தொடங்கினர். மேதிய மாநிலத்தில் இருந்த எக்பத்தான் என்ற அரண்மனையில் ஒரு நூல் அகப்பட்டது. அதில் எழுதியிருந்ததாவது: சீருஸ் அரசர் அரியணை ஏறிய 1ஆம் ஆண்டில் அரசர் சீருஸ் பிறப்பித்த ஆணையாவது, எருசலேமிலுள்ள கடவுளின் ஆலயம் பலிகள் செலுத்தப் பெறுவதற்கு தகுந்த ஓரிடத்திலே கட்டப்பட வேண்டும். அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். எனவே அதற்கேற்றபடி அடிப்படை உறுதியாயிருக்க வேண்டும். அது 3 வரிசை பொழியப்படாத கற்களாலும் 3 வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட வேண்டும். அதற்கு வேண்டிய செலவு அரசரின் கருவூலத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். மேலும் எருசலேம் ஆலயத்தினின்று நபுகோதனசார் பபிலோனுக்கு கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். எனவே தாரியுஸ் கட்டளை கடிதம் ஒன்று எழுதினான். நதிக்கு அக்கறையில் ஆளுநனாய் திகழும் தத்தானாயியும் ஸ்தார்புஜனாயியுமாகிய நீங்களும், நதிக்கு அக்கறையில் வாழ்ந்து வரும் உங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த அபற்சக்கேயராகிய யாவரும் யூதர்களை விட்டு அகன்று போக வேண்டும். யூதர்களின் ஆளுநரும் அவர்களின் மூப்பர்களும் இக்கடவுளின் ஆலயத்தை அது முன்பு இருந்த இடத்திலேயே கட்டும்படியாக விட்டுவிடுங்கள். மேலும் கடவுளின் ஆலயத்தை கட்டுவதற்கு யூதர்களின் மூப்பர்கள் செய்ய வேண்டியதை குறித்து நாம் இடும் கட்டளையாவது: வேலை தடைபடாமல் இருக்கும் பொருட்டு நதிக்கு அக்கறையில் உள்ள நாட்டினின்று அரசனுக்கு வரும் கப்பத்திலிருந்து அம்மனிதர்களுக்கு வேண்டியதையெல்லாம் தவறாது கொடுக்க வேண்டும். மேலும் தேவைக்கு தகுந்தபடி விண்ணக கடவுளுக்கு தகன பலிகளை செலுத்துவதற்கு தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சை இரசம், எண்ணெய் முதலியவற்றை எருசலேமில் உள்ள குருக்களின் சொற்படியே நாள்தோறும் தவறாது கொடுக்க வேண்டும். குருக்கள் விண்ணக கடவுளுக்கு பலிகளை செலுத்தி அரசரும் அவருடைய புதல்வரும் நீடூழி வாழுமாறு அவர்களுக்காக மன்றாட வேண்டும். இக்கட்டளையை நாமே பிறப்பித்தோம். எவனும் இக்கட்டளையை மீறினால் அவன் வீட்டிலிருந்து ஓர் உத்திரத்தை எடுத்து நாட்டி அதில் அவன் அறையப்பட வேண்டும். அவனது வீடு பறிமுதல் செய்யப்பட வேண்டும். மேலும் இக்கட்டளையை மாற்றவோ எருசலேமில் உள்ள ஆலயத்தை அழிக்கவோ அரசர்களிலேனும் மக்களிலேனும் யாராவது முயன்றால் கடவுள் தம் திருப்பெயர் விளங்கும்படி அவ்விடத்திலேயே அவர்கள் எல்லாரையும் அழிப்பாராக. தாரியுஸ் ஆகிய நாமே இக்கட்டளையை கொடுத்தோம். இது கவனமாய் அனுசரிக்கப்பட வேண்டும். நதிக்கு அக்கறையில் ஆளுநனாய் திகழ்ந்து வந்த தத்தானாயியும் ஸ்தார்புஜனாயியும் அவர்களின் கூட்டத்தாரும் அரசன் தாரியுஸின் கட்டளையை கவனத்துடன் நிறைவேற்றி வந்தனர். யூதர்களின் மூப்பர்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தனர். இறைவாக்கினர் ஆக்கேயும் அத்தோ மகன் சக்கரியாசும் உரைத்திருந்தபடி கட்டட வேலை முன்னேறியது. அவர்கள் இஸ்ராயேலின் கடவுளின் கட்டளைப்படியும் பாரசீக அரசர்களான சீருஸ், தாரியுஸ், அர்தக்சேர்சஸ் ஆகியோரின் கட்டளைப்படியும் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அரசன் தாரியுசுடைய ஆட்சியின் 6ஆம் ஆண்டு ஆதார் மாதம் 3ஆம் நாள் ஆலய வேலை முடிவுற்றது. அப்பொழுது இஸ்ராயேல் மக்களும் குருக்களும் லேவியர்களும் அடிமைத்தனத்தினின்று திரும்பி வந்திருந்த ஏனையோரும் கடவுளின் கோவில் அபிஷுகத் திருவிழாவை அக்களிப்புடன் கொண்டாடினர். கோயில் அபிஷேகத்திற்காக 100 இளங்காளைகளும் 200 செம்மறிக்கடாக்களும் 400 செம்மறிக் குட்டிகளும் இஸ்ராயேல் கோத்திரங்களின் கணக்குப்படி இஸ்ராயேல் மக்கள் அனைவரின் பாவத்துக்காக 12 வெள்ளாட்டுக் கிடாக்களும் ஒப்பு கொடுத்தனர். மோயிசனின் நூலில் எழுதியுள்ளவாறு அவர்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் ஆலயத்தில் திருப்பணி புரிய குருக்களையும் லேவியர்களையும் தத்தம் பிரிவின் முறைப்படி நியமித்தனர். மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த இஸ்ராயேல் மக்கள் முதன் மாதம் 14ஆம் நாள் பாஸ்கா திருவிழாவை கொண்டாடினர். குருக்களும் லேவியர்களும் ஒருமனப்பட்டவர்களாய் தங்களை தூய்மைப்படுத்தியிருந்தனர். குருக்கள் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லாருக்காகவும் தங்களுடன் குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் பாஸ்காவை பலியிட்டனர். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த இஸ்ராயேல் மக்களும் இஸ்ராயேலின் கடவுளான ஆண்டவரை பின்பற்றுவதற்காக புறவினத்தாரின் தீட்டினின்று விடுபட்டு இஸ்ராயேல் மக்களோடு சேர்ந்து கொண்ட அனைவரும் பாஸ்காவை உண்டனர். புளியாத அப்பத் திருவிழாவை 7 நாளளவும் மகிழ்வோடு கொண்டாடினர். இஸ்ராயேலின் கடவுளான ஆண்டவர் ஆலய வேலைக்கு உதவி செய்வதற்காக அசீரிய மன்னனின் இதயத்தை மாற்றியிருந்ததை நினைந்து நினைந்து ஆண்டவரில் அவர்கள் அக்களித்தனர். எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 7. பாரசீக அரசனான அர்தக்சேர்சஸின் ஆட்சி காலத்தில் சாராயாச்சின் மகன் எஸ்ரா எருசலேமுக்கு வந்தார். சாராயாஸ் அஜாரியாச்சின் மகன், இவனோ ஹெல்கியாச்சின் மகன்.
இவன் செல்லுமின் மகன், செல்லும் சாதோக்கின் மகன், இவன் அக்கித்தோபின் மகன், இவன் அமாரியாசின் மகன், அமாரியாஸ் அஜாரியாசின் மகன், இவன் மரையோத்தின் மகன், மரையோத் ஜாராக்கியாசின் மகன், ஜாராக்கியாஸ் ஓஜியின் மகன், இவன் பொக்சியின் மகன், பொக்சியோ அபிசூயையின் மகன், இவன் பினேசின் மகன், பினேஸ் எலியசாரின் மகன், இவன் தலைமை குருவான ஆரோனின் மகன். அந்த எஸ்ரா பபிலோனிலிருந்து திரும்பி வந்தவர். இஸ்ராயேலின் கடவுளான ஆண்டவர் மோயிசன் மூலம் அருளியிருந்த திருச்சட்ட நூலில் அவர் வல்லுனர். அவருடைய கடவுளான ஆண்டவரின் அருட்கரம் அவரோடு இருந்ததால் அவர் கேட்டதையெல்லாம் அரசன் அவருக்கு கொடுத்து வந்தான். அவரோடு இஸ்ராயேல் மக்களான குருக்களிலும் லேவியர்களிலும் பாடகரிலும் வாயிற்காவலரிலும் ஆலய ஊழியரிலும் சிலர் அரசன் அர்தக்சேர்சஸின் 7ஆம் ஆண்டில் எருசலேமுக்கு புறப்பட்டனர். அவர்கள் அவ்வாண்டு 5ஆம் மாதம் எருசலேமை அடைந்தனர். அவ்வாண்டு முதல் மாதம் முதல் நாள் பபிலோனிலிருந்து புறப்பட்ட எஸ்ரா 5ஆம் மாதம் முதல் நாள் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். ஏனெனில் அவருடைய கடவுளின் அருட்கரம் அவரோடு இருந்தது. அவரோ ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்றறிவதிலும் அதன்படி நடப்பதிலும் இஸ்ராயேலருக்கு அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களையும் பழக்க வழக்கங்களையும் புகட்டுவதிலுமே ஆர்வம் கொண்டிருந்தார். இஸ்ராயேலருடைய கடவுளின் வாக்கியங்களிலும் கட்டளைகளிலும் வழிபாட்டு முறைகளிலும் வல்லுநரான குரு எஸ்ராவின் கையில் அரசன் அர்தக்சேர்சஸ் கொடுத்திருந்த கட்டளை கடிதம் வருமாறு: அரசர்க்கு அரசரான அர்தக்சேர்சஸான நாம் விண்ணக கடவுளின் திருச்சட்ட நூலில் வல்லுநரான குரு எஸ்ராவுக்கு வாழ்த்து கூறி எழுதுவதாவது: நமது ஆட்சிக்குட்பட்ட இஸ்ராயேல் மக்களிலும் குருக்களிலும் லேவியர்களிலும் யாருக்கு விருப்பமோ அவர்கள் உம்மோடு எருசலேமுக்கு போகலாம் என்று நாம் கட்டளையிடுகிறோம். ஏனெனில் உமது கையில் இருக்கிற உமது கடவுளின் திருச்சட்டத்தின்படி யூதேயாவையும் எருசலேமையும் பார்வையிடவும் அரசரும் அவருடைய ஆலோசகரும் எருசலேமில் வாழும் இஸ்ராயேலின் கடவுளுக்கு முழு மனத்தோடு ஒப்பு கொடுத்த பொன்னையும் வெள்ளியையும் பபிலோன் நாடெங்கனுமிருந்து உமக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் மக்களும் குருக்களும் எருசலேமில் உள்ள தங்கள் கடவுளின் ஆலயத்துக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளையும் நீர் கொண்டு போகும்படியும் நம் 7 ஆலோசகர்களும் நாமும் உம்மை அனுப்பி வைக்கிறோம். இப்பணத்தை கொண்டு காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் செம்மறி ஆட்டுக்குட்டிகளையும் பலிப்பொருட்களையும் இவற்றிற்கு தேவையான பான உணவு பலிகளையும் கவனமாகவும் தாராளமாகவும் வாங்கி எருசலேமில் இருக்கிற உங்கள் கடவுளின் ஆலயத்து பீடத்தின் மேல் பலியிடும். மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு உமக்கும் உம்முடைய சகோதரருக்கும் விருப்பமானதை உங்கள் கடவுளின் திருவுளப்படி செய்யும். கடவுளின் ஆலய வழிபாட்டுக்காக உமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை எருசலேமில் கடவுளின் திருமுன் வையும். மேலும் கடவுளின் ஆலயத்திற்கு தேவையான மற்ற யாவும் அவ்வப்பொழுது அரசனின் கருவூலத்தினின்று உமக்கு கொடுக்கப்படும். நாமும் உமக்கு கொடுப்போம். அர்தக்சேர்சஸ் அரசரான நாம் நதிக்கு அக்கறை பகுதியில் உள்ள பொருளாளர்களுக்கு ஆணையிடுவதாவது: விண்ணகக் கடவுளின் திருச்சட்டத்தில் வல்லுநரான குரு எஸ்ரா உங்களிடம் கேட்பதையெல்லாம் காலம் தாழ்த்தாது கொடுங்கள். அவருக்கு 100 தாலந்து வெள்ளி, 100 மரக்கால் கோதுமை, 100 குடம் திராட்சை இரசம், 100 குடம் எண்ணெய் வரை கொடுங்கள். உப்பு வேண்டிய மட்டும் கொடுங்கள். விண்ணகக் கடவுள் நாட்டை ஆளும் அரசரின் மேலும் அரச புதல்வரின் மேலும் கோபம் கொள்ளாதபடி விண்ணகக் கடவுளின் ஆலய வழிபாட்டுக்கு தேவையான எல்லாம் ஒழுங்காய் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் குருக்கள், லேவியர், பாடகர், வாயிற்காவலர், ஆலய ஊழியர் ஆகிய இக்கடவுளின் ஆலய திருப்பணியாளர் அனைவர் மீதும் நீங்கள் எவ்விதத்திரையாவது வரியாவது தீர்வையாவது சுமத்த உங்களுக்கு அதிகாரமில்லை என்றும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எஸ்ராவே, கடவுள் உமக்கு கொடுத்துள்ள ஞானத்தின்படி நதிக்கு அக்கறையில் வாழ்பவரும் கடவுளின் திருச்சட்டத்தை அறிந்தவருமான மக்கள் அனைவருக்கும் நீதி வழங்க நீதிபதிகளையும் ஆளுநர்களையும் ஏற்படுத்தும். கல்லாதார்க்கும் அதை கற்றுக்கொடும். மேலும் கடவுளின் திருச்சட்டத்தையோ அரச கட்டளைகளையோ கவனமாய் கடைப்பிடிக்காதவன் எவனும் மரண தண்டனைக்கு உள்ளாவான், அல்லது நாடு கடத்தப்படுவான், அல்லது அவனுடைய சொத்து பறிமுதல் செய்யப்படும், இல்லை அவன் சிறை தண்டனை பெறுவான். எருசலேமில் உள்ள ஆண்டவரின் ஆலயத்தை மகிமைப்படுத்தும்படி அரசனை தூண்டிய நம் முன்னோரின் கடவுளான ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. அவரே அரசன் முன்னும் அவனுடைய ஆலோசகர் முன்னும் அரச அலுவலருள் ஆற்றல் படைத்தோர் முன்னும் எனக்கு இரக்கம் கிடைக்கச் செய்தார். என் கடவுளான ஆண்டவரின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் நான் திடம் கொண்டு இஸ்ராயேல் தலைவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை என்னோடு கூட்டி வந்தேன். எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 8.
அரசன் அர்தக்சேர்சஸின் ஆட்சியின் போது என்னோடு பபிலோனிலிருந்து வந்த குலத்தலைவர்களும் அவர்களது தலைமுறை அட்டவணையுமாவது பினேஸ் மக்களில் கெர்சோம், ஈத்தமார் மக்களில் தானியேல், தாவீதின் மக்களில் ஆத்தூஸ், பாரோசின் சந்ததியைச் சேர்ந்த செக்கனியாசின் மகன் சக்காரியாசும் மற்றும் 150 ஆடவரும், பாகாத் மோவாப் மக்களில் ஜரேகேயின் மகன் ஏலியோனாயியும் அவரோடு 200 ஆடவரும், செக்கனியாசின் மக்களில் எசெக்சியேலின் மகனும் அவரோடு 300 ஆடவரும், ஆதான் மக்களில் யோனாத்தாசின் மகன் ஆபேத்தும் அவரோடு 50 ஆடவரும், அலாமின் மக்களில் அத்தாலியாசின் மகன் இசையாசும் அவரோடு 70 ஆடவரும், சபாத்தியாவின் மக்களில் மிக்காயேலின் மகன் ஜெபெதியாவும் மற்றும் 80 ஆடவரும், யோவாவின் மக்களில் யாகியேலின் மகன் ஒபெதியாவும் மற்றும் 218 ஆடவரும், செலோமித்தின் மக்களில் யோஸ்பியாவின் மகனும் மற்றும் 160 ஆடவரும், பேபாயின் மக்களில் பேபாயின் மகன் சக்காரியாசும் மற்றும் 28 ஆடவரும், ஆஸ்காத்தின் மக்களில் எக்சேத்தானின் மகன் யோகனானும் அவரோடு 110 ஆடவரும், அதோனிக்காமின் மக்களில் கடைசி புதல்வரான ஏலிபெலேத், எகியேல், சமாயாஸ் என்பவர்களும் இவர்களோடு 60 ஆடவரும், பெகுயின் மக்களில் உத்தாயியும் ஜக்கூரும் மற்றும் 70 ஆடவருமே. அஹாவா செல்லும் ஆற்றருகில் அவர்களை நான் ஒன்று சேர்த்தேன். அங்கே 3 நாள் நாங்கள் தங்கியிருந்தோம். அவர்களுள் குருக்கள் பொதுமக்களே அன்றி லேவியர் ஒருவரும் இல்லை. ஆகையால் எலியசார், ஆரியேல், செமேயியா, எல்நாத்தான், யாரீபு, வேறொரு எல்நாத்தான், நாத்தான், சக்காரியாஸ், மோசொல்லாம் ஆகிய மக்கள் தலைவர்களையும் ஞானிகளாகிய யொய்யாரீபு, எல்நாத்தான் ஆகியோரையும் என்னிடம் அழைத்தேன். கஸ்பியா மாநில தலைவன் ஏதோனிடம் அவர்களை அனுப்பி வைத்தேன். நம் கடவுளின் ஆலய திருப்பணிக்கென ஆட்களை அனுப்பி வைக்குமாறு கஸ்பியாவில் வாழ்ந்து வந்த ஏதோனையும் அவன் சகோதரரான ஆலய ஊழியரையும் கேட்கும்படி அவர்கள் மூலம் செய்தி அனுப்பினேன். அவர்களும் சென்றனர். நம் கடவுளின் அருட்கரம் நம்மோடு இருந்ததால் இஸ்ராயேலுக்கு பிறந்த லேவியின் மகன் மொகோலியின் மக்களிலே மிகவும் கற்றறிந்த ஒருவனையும் சராபியாவையும் அவனுடைய புதல்வரும் சகோதரருமான 18 பேரையும், ஹசபியாவையும் அவனோடு மெராரி மகன் இசையாசையும் இவனுடைய சகோதரரும் மக்களுமான 20 பேரையும், லேவியருக்கு உதவி செய்யும் பொருட்டு தாவீதும் அவர் அலுவலரும் நியமித்திருந்த ஆலய ஊழியர்களில் 220 பேரையும் நம்மிடம் கூட்டிக் கொண்டு வந்தனர். இவர்கள் எல்லாரும் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டனர். நான் அஹாவா ஆற்றருகே இருந்தபோது நம் கடவுளான ஆண்டவர் திருமுன் எங்களையே தாழ்த்தி நானும் நம் மக்களும் நம் உடைமைகளோடு நல்ல முறையிலே எருசலேம் போய்ச் சேரும்படியாக ஆண்டவரை வேண்டிக் கொண்டதோடு அனைவரும் நோன்பு காக்க கட்டளையிட்டேன். ஏனெனில் வழியில் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும்படி காலாட்படையினரையும் குதிரைப்படையினரையும் எங்களோடு அனுப்பி வைக்குமாறு அரசனிடம் கேட்க எனக்கு வெட்கமாயிருந்தது. இதற்கு காரணம், நாங்கள் அரசரை நோக்கி, எங்கள் கடவுளின் அருட்கரம் தம்மை நேர்மையுடன் தேடுகிற அனைவர் மீதும் இருக்கிறது என்றும் அவரை புறக்கணிப்பவர்கள் அவரது வலிமைக்கும் கோபத்துக்கும் ஆளாவார்கள் என்றும் சொல்லியிருந்தோம். எனவே நாங்கள் நோன்பு காத்து எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம். அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார். பின்னர் தலைமை குருக்கள் 12 சராபியா, ஹசபியா ஆகியோரோடு அவர்கள் சகோதரர்களில் 10 பேரையும் தேர்ந்தெடுத்தோம். அரசரும் அவருடைய ஆலோசகரும் மக்கள் தலைவர்களும் அங்கு இருந்த இஸ்ராயேலர் அனைவரும் ஒப்பு கொடுத்திருந்த வெள்ளியையும் பொன்னையும் எங்கள் கடவுளின் ஆலயத்திற்கென அர்ப்பணிக்கப்பட்டிருந்த பாத்திரங்களையும் அவர்களுக்கு நிறுத்துக் கொடுத்தேன். நான் அவர்கள் கையில் நிறுத்துக் கொடுத்தது 650 தாலந்து நிறையுள்ள வெள்ளி, 100 வெள்ளி பாத்திரங்கள், 100 தாலந்து நிறையுள்ள பொன், 1000 பொற்கட்டி நிறையுள்ள 20 பொற்கிண்ணங்கள், பொன் போன்ற 2 நல்ல வெண்கலப் பாத்திரங்கள் ஆகிய இவையே. பின் அவர்களை பார்த்து, நீங்கள் ஆண்டவரின் பரிசுத்தர். இப்பாத்திரங்களும் இவ்வெள்ளியும் இப்பொன்னும் நம் முன்னோரின் கடவுளான ஆண்டவருக்கு விரும்பி ஒப்பு கொடுக்கப்பட்டதாகையால் அவையும் பரிசுத்தமானவையே. நீங்கள் குருக்கள், லேவியர்களின் தலைவர்கள் முன்பாகவும் இஸ்ராயேல் குலத்தலைவர்கள் முன்பாகவும் ஆண்டவரின் ஆலய கருவூலத்திற்கு இவற்றை கொடுக்கும் வரை பத்திரமாய் பாதுகாத்து வாருங்கள் என்று சொன்னேன். ஆகையால் குருக்களும் லேவியர்களும் நிறுக்கப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் பாத்திரங்களையும் எருசலேமிலுள்ள நம் கடவுளின் ஆலயத்திற்கு கொண்டு போகும்படி பெற்றுக்கொண்டனர். பிறகு முதன் மாதம் 12ஆம் நாள் அஹாவா ஆற்றை விட்டு எருசலேமுக்கு புறப்பட்டோம். போகும் வழியில் நம் கடவுளின் அருட்கரம் எங்களோடு இருந்ததால் நாங்கள் எங்கள் பகைவர் கையினின்றும் திருடர் கையினின்றும் பாதுகாக்கப்பட்டோம். நாங்கள் எருசலேமை அடைந்து அங்கு 3 நாட்கள் தங்கினோம்.
4ஆம் நாள் நம் கடவுளின் ஆலயத்தில் குரு உரியாவின் மகன் மெரெமோத்துடைய கையால் வெள்ளியும் பொன்னும் பாத்திரங்களும் நிறுக்கப்பட்டன. பினேயேசின் மகன் எலியேசாரும் லேவியரான யோசுவாவின் மகன் யோசபாத்தும் பென்னோயின் மகன் நோவதியாவும் அங்கு இருந்தனர். அவை ஒவ்வொன்றையும் நிறுத்து அவற்றின் எண்ணிக்கையையும் எடையையும் அன்று அவர்கள் குறித்து வைத்து கொண்டனர். அப்பொழுது அடிமைத்தனத்தினின்று திரும்பியிருந்தோர் இஸ்ராயேலின் கடவுளுக்கு தகனப்பலிகளை செலுத்தினர். இஸ்ராயேலின் எல்லா மக்களுக்காகவும் 12 இளங்காளைகளையும் 96 செம்மறியாட்டு கடாக்களையும் 77 செம்மறியாட்டு குட்டிகளையும் பாவத்திற்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் ஆண்டவருக்கு தகன பலியாக ஒப்புக் கொடுத்தனர். மேலும் அரசரின் ஆணையை சிற்றரசர்களுக்கும் நதிக்கு அக்கறையில் இருந்த ஆளுநர்களுக்கும் அறிவித்தனர். ஆணையை கேட்ட அவர்களோ கடவுளின் மக்களுக்கும் ஆலய வேலைக்கும் மிகவும் உறுதுணையாயிருந்து வந்தனர். எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 9. பின்னர் மக்கள் தலைவர்கள் என்னிடம் வந்து, இஸ்ராயேல் மக்களும் குருக்களும் லேவியர்களும் கானானியர், ஏத்தையர், பெரேசையர், எபுசையர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரையர் முதலிய நாட்டினரோடு சேர்ந்து அவர்களுடைய வெறுக்கத்தக்க செயல்களில் பங்கு கொண்டனர். அதாவது அவர்களின் புதல்வியரை தங்களுக்கும் தங்கள் மக்களுக்கும் மனைவியராக கொண்டனர். இவ்வாறு அர்ச்சிக்கப்பட்ட இனத்தவரான இஸ்ராயேலர் புறவினத்தாரோடு ஒன்றாக கலந்துவிட்டனர். மக்கள் தலைவர்களும் ஆளுநர்களுமே இதற்கு வழிகாட்டிகள் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடன் நான் என் ஆடையையும் போர்வையையும் கிழித்து என் தலையிலும் தாடியிலும் இருந்த மயிரை பிடுங்கிக் கொண்டு கவலை நிறைந்தவனாய் உட்கார்ந்தேன். இஸ்ராயேலுடைய கடிவுளின் சொல்லுக்கு அஞ்சிய யாவரும் அடிமைத்தனத்தினின்று திரும்பி வந்திருந்தவர்களின் குற்றத்தை குறித்து பேச என்னிடம் கூடி வந்தனர். நானோ மாலைப்பலி நேரம் வரை அந்த துயரோடு உட்கார்ந்திருந்தேன். மாலைப்பலி நேரத்திலே என் துயரை விடுத்து கிழிந்த போர்வையோடும் அங்கியோடும் முழந்தாளிட்டு என் கடவுளான ஆண்டவரை நோக்கி என் கைகளை விரித்தேன். என் கடவுளே, நான் உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எம் பாவங்கள் எம் தலைக்கு மேல் பெருகிற்று, எம் அக்கிரமங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. எம் முன்னோர் காலந்தொட்டு இன்று வரை நாங்கள் பெரும் பாவங்களை செய்துள்ளோம். எங்கள் பாவங்களின் பொருட்டல்லோ நாங்களும் எம் அரசர்களும் குருக்களும் புறவின அரசர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்துக்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் கையளிக்கப்பட்டோம். இன்னும் எங்களுக்கு அதே நிலைதானே. ஆனால் இப்பொழுது எம் கடவுளான ஆண்டவர் எம்மில் சிலரை மீதியாக வைக்கவும் தமது திருவிடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தரவும் எம் கண்களுக்கு ஒளியை அருளவும் எம் அடிமைத்தனத்தினின்று எங்களுக்கு சிறிது மீட்பு அளிக்கவும் வேண்டி எம் கடவுளை நோக்கி சற்று மன்றாடினோம். நாங்கள் அடிமைகளாயிருந்தும் எம் கடவுள் எம்மை கைவிட்டு விடவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் பாழடைந்து கிடந்த எங்கள் கடவுளின் ஆலயத்தை திரும்ப கட்டி எழுப்பவும் யூதாவிலும் எருசலேமிலும் எங்களுக்கு தக்க பாதுகாப்பை அளிக்கவும் பாரசீக அரசர் முன் எமக்கு தயை கிடைக்கவும் செய்தருளினார். எம் இறைவா, இப்பொழுது எங்களால் என்ன சொல்ல முடியும்? ஏனெனில் நாங்கள் உமது கட்டளையை புறக்கணித்து விட்டோம். நீர் ஊழியரான இறைவாக்கினர் மூலம் கட்டளையிட்டவற்றை மீறிவிட்டோம். நீர் அவ்விரைவாக்கினர் மூலம் அவர்களை பார்த்து, நீங்கள் குடியேறவிருக்கிற நாடானது புறவினத்தாரின் அசுத்தத்தினாலும் பிற நாடுகளின் அசுத்தத்தினாலும் அந்நாட்டை ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை மாசுபடுத்தியுள்ள மக்களின் அருவருப்புகளினாலும் தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் வலிமை பெறவும் நாட்டின் நலன்களை அனுபவிக்கவும் அந்நாட்டை என்றென்றும் உங்கள் மக்களுக்கு உரிமையாக விட்டு செல்லவும் வேண்டுமாயின் உங்களுக்கு இடையே பெண் கொள்வதும் கொடுப்பது இருக்கக்கூடாது. அன்றியும் அவர்களது சமாதானத்தையும் நலத்தையும் ஒருகாலும் நீங்கள் நாடக்கூடாது என்றீரே. இதோ தீச்செயல்களினாலும் எம் பெரும் பாவத்தாலும் இவையெல்லாம் எமக்கு நிகழ்ந்தும் எங்கள் கடவுளான நீர் எங்கள் அக்கிரமத்தினின்று எங்களை விடுவித்துள்ளீர். நாங்கள் கட்டளைகளை மீறாதபடிக்கும் இந்த அருவருப்புக்குரிய மக்களோடு மனவுறவு கொள்ளாதபடிக்கும் அன்றோ நீர் அவற்றையெல்லாம் செய்தருளினீர். எஞ்சியிருக்கும் நாங்களும் அழிந்து போகும்படி நீர் எம்மீது கோபமாயிருக்கிறீரோ? இஸ்ராயேலின் கடவுளான ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர். ஏனெனில் இன்னும் உம்மால் மீட்படையக்கூடிய நிலையில் ஒரு சிறு தொகையினர் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ பாவக்கரை படிந்தவர்களாய் நாங்களும் திருமுன் நின்று கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் எவனும் திருமுன் உயிரோடு இருக்க முடியாது என்று மன்றாடினேன். எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 10. எஸ்ரா இவ்வாறு கடவுளின் ஆலயத்தின் முன் விழுந்து அழுது இறைவனை இறைஞ்சி மன்றாடிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த இஸ்ராயேலின் ஆண் பெண் சிறுவர் யாவரும் பெருந்திரளாய் அங்கு கூடி வருந்தி அழுதனர்.
அப்பொழுது ஏலாமின் புதல்வரில் ஒருவனான ஏகியேலின் மகன் செக்கேனியாஸ் எஸ்ராவை நோக்கி, நாங்கள் புறவினத்தாரிடமிருந்து பெண் கொண்டதால் நம் கடவுளுக்கு எதிராய் பாவம் செய்தோம். ஆயினும் இக்காரியத்தின் மட்டில் இஸ்ராயேலருக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு. ஆகவே ஆண்டவரின் திருவுளத்திற்கும் அவர் கட்டளைகளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்திற்கும் ஏற்றவாறு அப்பெண்கள் அனைவரையும் அவர்கள் வயிற்றில் பிறந்த மக்களையும் அகற்றி போடுவோம் என்று நம் கடவுளாகிய ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்வோம். திருச்சட்டத்திற்கு ஏற்ற முறையில் நடப்போம். எழுந்திரும், இது பற்றி தீர்மானிப்பது உம் கடமையே. நாங்கள் உமக்கு ஆதரவளிப்போம். நீர் தைரியத்துடன் இதை செய்யும் என்று சொன்னான். அதை கேட்டு எஸ்ரா எழுந்து குருக்களுக்கும் லேவியர்களுக்கும் இஸ்ராயேலர் அனைவருக்கும் தலைவராயிருந்தோர் அவ்வாறே செய்யுமாறு ஆணையிடச் செய்தார். அவர்களும் அவ்வாறே ஆணையிட்டனர். பின் எஸ்ரா கோவில் முகப்பினின்று எழுந்து எலியாசிபின் மகன் யோகனானின் அறைக்குள் புகுந்தார். அங்கு அடிமைத்தனத்தினின்று திரும்பி வந்திருந்தோருடைய பாவத்தின் பொருட்டு அழுது புலம்பி உண்ணாமலும் குடியாமலும் இருந்தார். அப்போது அடிமைத்தனத்தினின்று திரும்பி வந்திருந்த மக்கள் அனைவரும் எருசலேமில் ஒன்று கூட வேண்டும் என்றும், அவர்களில் எவனாவது 3 நாட்களுக்குள் வராமல் இருந்தால் மக்கள் தலைவர்கள் மூப்பர்கள் ஆகியோரின் ஆலோசனைப்படி அவனுடைய உடைமையெல்லாம் பறிமுதல் செய்யப்படும் என்றும், அடிமைத்தனத்தினின்று திரும்பி வந்தவர்களின் கூட்டத்தினின்று விலக்கி வைக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் அறிக்கை விடுத்தனர். ஆகவே யூதா பென்யமீன் குலத்தார் அனைவரும் 3 நாளுக்குள் எருசலேமில் கூடினார்கள். 9ஆம் மாதம் 20ஆம் நாள் மக்கள் எல்லாரும் கடவுளுடைய ஆலய வளாகத்தில் தங்கள் பாவத்தின் காரணமாகவும் அஞ்சி நடுங்கிக் கொண்டு நின்றனர். குரு எஸ்ரா எழுந்து அவர்களை பார்த்து, புறவின பெண்களை மணந்து கடவுளின் கட்டளையை மீறியதால் நீங்கள் இஸ்ராயேலின் பாவங்களை அதிகரித்துள்ளீர்கள். இப்போதோ நீங்கள் உங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவர் திருமுன் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் திருவுளப்படி நடங்கள். மேலும் புறவினத்தாரையும் அவர்கள் நடுவினின்று நீங்கள் கொண்ட மனைவியரையும் விட்டு விலகியிருங்கள் என்றார். அப்பொழுது கூடியிருந்த அனைவரும் உரத்த குரலில், நீர் சொன்னவாறே நடக்கட்டும். ஆயினும் மக்களின் எண்ணிக்கை மிகுதியானதாலும் இது மாரிக்காலமானதால் வெளியே நிற்க எங்களால் கூடாததினாலும் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவம் பெரும்பாவமாயிருப்பதாலும் இது ஓரிரு நாளில் முடியக்கூடிய வேலை அன்று. எனவே மக்கள் அனைவருள்ளும் சிலரை தலைவர்களாக நியமிக்க வேண்டும். புறவின பெண்களை கொண்டவர் அனைவரும் தத்தம் நகரப் பெரியோர் முன்னும் நீதிபதிகள் முன்னும் குறித்த நேரத்தில் நீதி விசாரணைக்கு வரவேண்டும். இப்பாவத்தின் காரணமாக மூண்ட நம் கடவுளின் கோபக்கனல் நம்மை விட்டு விலகும் வரை விசாரணை நடக்க வேண்டும் என்றனர். அவர்களது விண்ணப்பத்திற்கு ஏற்றபடி அசாயேலின் மகன் யோனத்தானும் தேக்குவேயின் மகன் யாவாசியாவும் இதற்காக நியமிக்கப்பட்டனர். லேவியரான மெசொல்லாமும் செபெதாயியும் அவர்களுக்கு உதவியாக நியமிக்கப்பட்டனர். அடிமைத்தனத்தினின்று திரும்பி வந்திருந்தோர் இவ்வாறே செய்து வந்தனர். குரு எஸ்ராவும் குலத்தலைவர்களும் தங்கள் முன்னோரின் குடும்ப வரிசைப்படியும் பெயர் வரிசைப்படியும் 10ஆம் மாதம் முதல் நாள் விசாரணைக்காக அமர்ந்தனர். புறவின பெண்களை கொண்டவர்களுடைய பெயர்களை எழுத வேண்டிய வேலை 1 மாதம் முதல் நாளிலேயே முடிந்துவிட்டது. குருக்கள் புதல்வரிலே புறவின பெண்களை கொண்டவர்கள் பெயர் வருமாறு: யோசுவா மக்களில் யோசதேக் புதல்வரும் சகோதரருமான மாவாசியா, எலியசேர், யாரீப், கொதொலியா ஆகியோர். இவர்கள் தங்கள் மனைவியரை தள்ளிவிடவும் தங்கள் பாவத்துக்காக ஒரு செம்மறி ஆட்டுக்கடாவை பலியிடவும் ஒப்புக்கொண்டனர். எம்மரின் மக்களிலே ஹனானியும் ஜெபதியாவும், ஹாரிமின் மக்களில் மாவாசியா, எலியா, செமெய்யா, ஏகியேல், ஓசியாஸ் ஆகியோர். பெசூருடைய மக்களில் எலியோனாயி, மாவாசிய, இஸ்மாயேல், நத்தானியேல், யோசபாத், எலாசா ஆகியோர். லேவியர் புதல்வர்களிலே யோசபாத், செமேயி, கலித்தா என்ற செலாயியா, பாத்தாயியா, யூதா, எலியெசர் ஆகியோர். பாடகர்களிலே எலியாசிப், வாய்க்காவலரிலே செல்லும் தேலம், உரி ஆகியோர். மற்ற இஸ்ராயேலருக்குள்ளே பாரோசின் மக்களில் ரெமெய்யா, எசியா, மெல்கியா, மியாமின், எலியெசேர், மெல்கியா, பானேயா ஆகியோர். ஏலாமின் மக்களில் மத்தானியா, சக்காரியாஸ், ஏகியேல், ஆப்தி, எரிமோத், எலியா ஆகியோர். ஜெத்துவாவின் மக்களில் எலியோனாயி, எலியாசிப், மத்தானியா, எரிமூத், ஜாபத், அசிசா ஆகியோர். பெபாயின் மக்களில் யோகனான், ஹனானியா, ஜபாயி, அத்தலாயி ஆகியோர். பானியின் மக்களில் மொசொல்லாம், மெல்லூக், அதாயியா, யாசூப், சாவால், ராமோத் ஆகியோர். பாகாத் மோவாபின் மக்களில் எத்னா, கெலால், பனாயியாஸ், மவாசியாஸ், மத்தானியாஸ், பெசேலேயேல், பென்னுயி, மனாசே ஆகியோர்.
ஹெரமின் மக்களில் எலியசேர், யோசுவே, மெல்கியாஸ், செமேயியாஸ், சிமெயோன், பென்யமீன், மலோக், சமாரியாஸ் ஆகியோர். ஹாசோமின் மக்களில் மத்தானாயி, மத்தத்தா, ஜாபத், எலிபெலேத், எர்மாயி, மனாசே, செமேயி ஆகியோர். பானியின் மக்களில் மாவாதி, அம்ராம், வேல், பானயாஸ், பதாயியாஸ், கேலியாவு, வானியா, மேரேமோத், எலியாசிப், மத்தானியாஸ், மத்தானாயி, யாசி, பானி, பென்னுயி, செமேயி, சால்மியாஸ், நாத்தான், அதாயியாஸ், மெக்னதெபாயி, சிசாயி, சாராயி, எஸ்ரேல், செலேமியா, செமேரியா, செல்லும், அமாரியா, யோசேப்பு ஆகியோர். நெபோவின் மக்களில் ஏகியேல், மத்தத்தியாஸ், ஜாபேர், ஜபீனா, எது, யோவேல், பானாயியா ஆகியோர். இவர்கள் எல்லாரும் புறவினப் பெண்களை மணந்திருந்தவர்கள். இவர்களுள் சிலருக்கு பிள்ளைகளும் இருந்தனர்.